இடுக்கமான வாயில், அகலமான வாயில். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இடுக்கமான வாயில், அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது. பள்ளியில் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாழ்க்கை சூத்திரம், வெற்றியின் ரகசியம், த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ், த ஃபார்முலா, சக்ஸஸ் ஃபார்முலா. முதலில் டிசிப்ளின். ஒரு மாணவன் நல்ல ஒழுக்கமாக இருந்தால் வெற்றி பெறுவான். இரண்டாவது ஹார்ட் ஒர்க், கடினமாக உழைக்க வேண்டும். மூன்றாவது கன்சிஸ்டன்சி என்று நாம் சொல்வோம். எனவே டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி. எனவே இதை ஒரு மனிதன், மாணவன் மட்டுமில்லை, எந்த ஒரு மனிதனும் இந்த மூன்றையும் பின்பற்றுகின்ற பொழுது கண்டிப்பாக அவன் எல்லா நிலைகளிலும் வளர்ச்சி அடைவான். டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க் அண்ட் கன்சிஸ்டன்சி. ஆனால் இன்றைய வளரக்கூடிய பிள்ளைகள், சமுதாயத்திற்கு நாம் எதை கற்றுக் கொடுக்கின்றோம்? இயேசு என்று சொல்கின்றார், இதை கடைபிடிப்போர் சிலரே. இப்போ பிள்ளைங்க கல்வி ஆண்டில் நுழைந்து நம்ம போர்டிங் ஹாஸ்டலுக்கெல்லாம் வந்திருக்காங்க. நிறைய புது பிள்ளைகள்லாம் வந்திருக்காங்க. ஹோம் சிக்கில் இருப்பாங்க. ஏனென்று சொன்னால், அவன் வீட்டில் அந்த பிள்ளைகள், மாணவர்கள் இஷ்டம் போல் தூங்கி, இஷ்டம் போல் சாப்பிட்டு, இஷ்டம் போல் காடு மேடெல்லாம் அலைஞ்சிட்டு, இஷ்டம் போல் டிவி பார்த்துட்டு, இஷ்டம் போல் அவர்கள் செல்ஃபோன்லாம் பயன்படுத்திவிட்டு, இப்பொழுது ஒரு டிசிப்ளின் சிஸ்டம் என்று வருகின்ற பொழுது அது அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏனென்று சொன்னால், அவர்கள் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்துவிட்டு ஒரு சிஸ்டம், ஒரு டிசிப்ளின், 5 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும், கோயிலுக்கு வர வேண்டும், திருப்பலி முடிந்தவுடன் அவர்கள் எக்ஸசைஸ் பண்ண வேண்டும், அவர்கள் அதுக்கப்புறம் மார்னிங் ஸ்டடி முடிஞ்சோடனே மார்னிங் டியூட்டி முடிஞ்சோடனே பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சோடனே அவர்கள் பள்ளிக்கு வர வேண்டும், பள்ளிக்கு வந்து அங்கு ஸ்டடி. இப்படியாக ஒரு சிஸ்டம், டைமிங். இதை சில சமயத்தில் சில மாணவர்கள் இந்த சிஸ்டத்துக்குள் வருவதற்கு காலதாமதமாகும். சில மாணவர்கள் தாக்கு பிடிக்க மாட்டார்கள், ஓடிடுவான். ஏனென்று சொன்னால், இந்த அகலமான வாயில், உடனடியாக நான் முன்னேற வேண்டும், உடனடியாக அதிகமாக சம்பாதிக்க வேண்டும். நம்ம பிள்ளைங்க படிச்சுட்டு வீட்டிலேயே இருப்பாங்க, ஏன்னா அவனுக்கு இன்னும் வேலை கிடைக்கல. பிரியமான சகோதர சகோதரி, எந்த வேலைக்கு சென்றாலும் முதலில் அந்த வேலையில் நாம் அனுபவப்பட வேண்டும். அங்கே ஒரு கம்பெனி என்று சொன்னால் அங்கே கண்டிப்பாக அந்த ப்ரொடக்ஷன் என்பது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாம் கொடுக்கக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன், நமது அனுபவம், நாம் செய்யக்கூடிய அந்த வேலையில், அந்த வேலையால் ஒரு நிறுவனம் வெற்றி பெறுகின்ற பொழுதுதான், வளர்ச்சி அடைகின்ற பொழுதுதான் அடுத்தடுத்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் இந்த யங் மைண்ட்ஸ், இளைஞர்கள், நமது குழந்தைகள், என் பிள்ளை கஷ்டப்படவே கூடாது, என் பிள்ளை எந்த ஒரு கஷ்டமும் இருக்கு, ஆனால் உழைக்க வேண்டும் அல்லவா, உழைத்தல்தான வாழ்க்கையில் முன்னேற முடியும். எனவே பிரியமான சகோதர சகோதரி, உடனடியாக சம்பாதித்து எப்படியாவது முன்னேற வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம், அது நிலைக்காது. இயேசு அத்தகைய வாழ்வை நமக்கு சுட்டி காட்டவில்லை, அதை நமக்கு இயேசு கற்றுக் கொடுக்கவில்லை. இயேசு நமக்கு மீட்பை துன்பத்தின் வழியாகத்தான் கொடுத்தார். இயேசு சிலுவையின் வழியாகத்தான் இந்த மனுகுலத்தை மீட்டார். சிலுவை சாவின் வழியாகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு விண்ணக வாழ்வை, நமக்கு அந்த மீட்பை பெற்று தந்திருக்கின்றார். எனவே இயேசு ஏதோ சுலபமான ஒரு வழியை தேர்ந்தெடுக்கவில்லை, ஏதோ ஈஸியான வழியை தேர்ந்தெடுத்து நம்மை மீட்கவில்லை. மாறாக இயேசுனுடைய அந்த வாழ்வு என்பது, இயேசு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முன்மாதிரி மேல்வரி சட்டம் என்பது, அந்த இடுக்கமான வாயில் வழியாக நுழையுங்கள். வாழ்க்கை என்பது அந்த துன்பத்தின் வழியாகத்தான் நாம் வெற்றிக்கு செல்ல முடியும். துன்பத்தை நாம் வெற்றிப்படிகளாக மாற்றுகின்ற பொழுதுதான் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய முடியும், வெற்றி அடைய முடியும். அவன் வாழ்க்கையில் மிக சிறந்த மனிதனாக மாற முடியும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு சுட்டி காட்டுகின்றோம். எனவே இதை நாம் பின்பற்ற வேண்டும். இன்றைய இளைய சமுதாயத்திற்கும் பிள்ளைகளுக்கும் நாம் கொடுக்க வேண்டும்.
நான் சொன்னதை போன்று த டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி, இவை மூன்றும் இருந்தால்தான் ஒரு மனிதன் இந்த உலகில், இந்த சமுதாயத்தில் எதுவாக இருந்தாலும் அந்த நிலையில் அவன் சூழ்நிலையில் முன்னேற முடியும் என்பதை உணர்ந்து இயேசு நமக்கு சிலுவையின் வழியாகத்தான் மீட்பை கொடுத்தார். சிலுவையின் வழியாகத்தான் அவர் சிம்மாசனம் ஏறினார். சிலுவையின் வழியாகத்தான் நமக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் என்பதை நாம் உணர்வோம்.